simple selector, combined selector, ம் pseudo class selector, ம் pseudo element selector, ஓகே. ஸோ attribute selector, என்னது வேற என்னது அட்ரிபியூட் செலக்டர். attributes. ஓகே, இதெல்லாம் கேட்டகரிஸ் ஆஃப் செலக்டர்ஸ். சிம்பிள் செலக்டர்ஸ், சூடோ செலக்டர்ஸ். சூடோ செலக்டர்ஸ்ன்றதுல மறுபடியும் 2 கேட்டகரி இருக்கு. ஆமா அட்ரிபியூட் சார். செலக்டர்ஸ் இருக்கு. கம்பைன். அதுக்கப்புறம் நமக்கு இது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? காம்போ செலக்டர். இதுல வந்து இப்போ சிம்பிள் செலக்டர்ஸ்னா எது இது? 3 தான் இருக்கு. எஸ் சார். எது சொல்றீங்களா? நேம், ஐடி, கிளாஸ். அட்ரிபியூட் செலக்டர்ல வந்து அட்ரிபியூட்டை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான சிம்பிள்ஸ் இருக்கு, எக்ஸாக்டா மேட்ச் பண்றதுக்கு அந்த சிம்பிள்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ ரெகுலராக அதிகமாக யூஸ் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் செலக்டர்ஸ் தான். அடுத்தது சில சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் இருக்கு, சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ் இருக்கு. அதில் சில யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் தான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதோட சின்டாக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், பைசா எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காம்போ செலக்டர்ஸ் யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? அதாவது ரிலேஷனை வச்சு பாயிண்ட் பண்ற செலக்டர்ஸ். ஹரிஹரன் வேற யாராவது தெரிஞ்ச? நித்யா, கோபி, சந்தோஷ், தினேஷ், யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. காம்பினேட்டர் தானே சார் கேட்டீங்க? காம்போ செலக்டர்ஸ். அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அதுல 4 செலக்டர்ஸ் இருக்கு சார். டிசெண்டன்ட், அதுக்கப்புறம் சைல்ட் செலக்டர், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர், அதுக்கப்புறம் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்னு 4 செலக்டர்ஸ் இருக்கு சார். அதுல டிசெண்டன்ட், சைல்ட் செலக்டர், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர், அதுக்கப்புறம் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் சார். ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, இது ரிலேட்டிவ் வச்சு வருது. யாராவது சில சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ் யாராவது யூஸ் பண்ண முடியுமா? ஏதாவது நீங்க படிச்ச ஏதாவது சூடோ செலக்டர் சொல்ல சொல்றீங்களா சார்? எப்படி ஆமா, சொல்றீங்க? லிஸ்ட் பண்ண சொல்றேன். நான் சூடோ கிளாஸ் பார்த்தேன் சார். அதுல வந்து ஆக்டிவ் இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டா விசிட்டட் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. வந்து லிங்க் இருந்துச்சு சார். லிங்க். ஓகே. வேற இது 3 தான் சார். இது வந்து எல்லாம் ஓவர் வெரி வெரி காமன் திங். நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வேற ஏதாவது? அதுக்கப்புறம் ரூட் சார். ஓகே. சரி, எல்லாமே சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் சொல்றாங்க. யாராவது சூடோ எலிமெண்ட் செலக்டர் சொல்லுங்க. ஹலோ. கேக்குதுங்களா? வந்து சார் சூடோ எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சைல்டு. அது சூடோ கிளாஸ் செலக்டர். ஃபர்ஸ்ட் லைன் சார். ஃபர்ஸ்ட் லைனா? ஓகே. அப்புறம் மார்க்கர்ன்ற ஒரு சூடோ எலிமெண்ட் செலக்டர். ஹலோ. ஃபர்ஸ்ட் லைன் வந்து சூடோ எலிமெண்ட் செலக்டர். ஆமா சார். எலிமெண்ட் செலக்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிஃபோர் வேற மார்க்கர் செலக்ஷன்ஸ். என்னது? மார்க்கர் செலக்ஷன். இதுல நீங்க செலக்ஷன் ஆஃப்டர் பிஃபோர் சொன்னீங்களா, ரொம்ப காமன். நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதிகமானா சூடோ கிளாஸ் செலக்டர், சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ்ல அது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மொத்தத்துல சூடோ செலக்டர்ஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ட் ஓவர். ஓகேங்களா? ஓகே, சரி. லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் we will have a quick overview of each selector syntax. எப்படி இருக்கும், என்ன பண்ணுன்றது குயிக்கா பார்க்கலாம். நான் வேற ஏதாவது பார்க்க சொல்லுங்க. நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இது தவிர.
நான் வேற ஏதாவது பார்க்க சொல்லுங்கண்ணா. ஆமா சார். பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி, கலரு அதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தீங்க சார். ஓகே. ஐ மீன் ஓகே. அது தவிர ஐ மீன் கேட்குறேன், இந்த வாரம் படிச்சுட்டு கண்டிப்பாக வரணும் அந்த மாதிரி. ஓகே ஃபைன். இல்லை கிட்டு வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா? ஓகே சரி. ஃபஸ்ட்டு சிம்பிள் செலக்டர்ஸ் வந்து போன வாரமே பார்த்தோம் ரைட்டுங்களா? ஐடி செலக்டரு லிஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது மறுபடியும் நம்ம பார்க்க தேவையில்லை. சிம்பிள் செலக்டர்ஸ்னா டேக் செலக்டர், ஐடி செலக்டர், இதுதான் ஓகேங்களா கிளாஸ். இது ஒன்றும் ரொம்ப காமனாக அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். அடுத்து காம்போ செலக்டர்ஸ். இதுதான்ப்பா ரொம்ப நம்ம இந்த சிம்பிளும் காம்போவும் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா? இந்த காம்போ செலக்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டரு, அப்புறம் டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட்டுக்கும் சிப்ளிங்க்கும் சைல்டு செலக்டர் இருக்கு. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். எங்க அது இது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சரி. இதெல்லாம் ஓகே. இதுதான் சிம்பிள் செலக்டர்ஸ் ஓகேங்களா? இப்படி போட்டால் ரெண்டு கிளாஸுமே இருக்கணும்னு அர்த்தம். அந்த சிம்பிள் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த சின்டாக்ஸ் தான். டாட் வச்சா கிளாஸு, அது ஹேஷ் போட்டால் ஐடி. இதுதான் ஐடி எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது ஸ்டார். இது ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் சிம்பிள் செலக்டர் தான், யூனிவர்சல் செலக்டர். ஓகேங்களா? ஸ்டார் போட்டால் எல்லாத்தையும் எல்லா எலிமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா? It means it can be anything. எலிமெண்ட் டாட் கிளாஸ் இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ஓகேங்களா? எலிமெண்ட்டையும் கிளாஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இங்கே தெரியுதுங்களா? இன்ட்ரோன்னு சொல்லி நான் எத்தனை கிளாஸ் வேணா கொடுத்துக்கலாம், எந்த எலிமெண்ட்டுக்கு வேணா கொடுக்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்ட்ரோன்னு இதுக்கும் கொடுக்கலாம், பேராகிராஃபுக்கும் கொடுக்கலாம். ஆனா இந்த செலக்டர் வந்து பேராகிராஃபுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் ஓகேங்களா? பேராகிராஃபுக்கு மட்டும்தான் ஸ்டைல் பிளேயர் பாருங்க. ஏன்னா அது எப்படி செலக்ட் பண்ணிருக்குன்னா இன்ட்ரோ இருக்கணும் கிளாஸு, ஆனால் அது பேராகிராஃப் டேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் காம்பினேஷன், ரெண்டு டேக்கையும் ரெண்டு செலக்டரையும் கூட ஒன்றா போட்டிருக்கீங்க ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப். இதே ஒருவேளை இப்படி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? டிவ்வுக்குள்ள இருக்கிற இன்ட்ரோ அப்படின்னு மீனிங் ஓகேங்களா? இப்போ பேராகிராஃப்குள்ள ஒரு இன்ட்ரோ போடுறேன். இன்ட்ரோன்றதோட வேற எதுவும் மாத்திக்கலாம், ஏபிசின்னு போடுறேன். ஆர் ரெட்டுனே போடுறேன், ரெட். சேம் இது டிவ்வுக்குள்ளேயும் போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஏன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா இதுதான் வந்து டிசெண்டன்ட் செலக்டார். அதாவது ஒரு டிவ்வுக்குள்ள இருக்கிற ரெட்ன்ற கிளாஸ் டிவ்வுக்குள்ள பேராகிராஃப்குள்ள இல்லை, டிவ்வுக்குள்ள இருக்கணும். அது கண்டிப்பா இருந்தா அதோட கலர் ரெட் ஆகும். பாருங்க இது மட்டும் ரெட்டா இருக்கு பாருங்க, ஏன்னா டிவ்ல இது இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ள மறுபடியும் ஒரு டிவ் போட்டு இதுக்குள்ள இல்லை, நீ எங்க வேணா போடலாம். ஒருவேளை இது மொத்த பேராகிராஃபையும் தூக்கி ஒரு டிவ்ல போட்டீங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகும். டிசெண்டன்ட் மீனிங் இதுதான் டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் மீனிங் நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவ்வுக்குள்ள ரெட். இது இந்த ரெட் இதுவும் டிவ்வுக்குள்ள தான் இருக்கு,
இதுவும் டிவுக்குள்ள தான் இருக்கு, ரைட்டா இல்லையா? பேராகிராஃப்குள்ள இருக்கு, பிடிஆர்க்குள்ள இருக்கு, பட் வந்து டிவுக்குள்ளேயும் இருக்கு, ஆமாவா இல்லையா? சரி, இந்த ஸ்பேனுக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்பா? ஓகே, வாயை திறக்க கூடாதுன்னு டிசைட் ஆயிட்டீங்களா? பேராகிராஃப் ஸ்பேன் வந்து பேரண்ட் சைல்டு, இது பேரண்ட் இது சைல்டு. சரி, டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? parent child sir, same relationship. அது எப்படிப்பா? இது ரெண்டும் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லலாம். சரி, எப்போ பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க? உங்க தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க? பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்களா? உங்களையும் பாரு, உங்க தாத்தா பாட்டி. தமிழ்ல பேரண்ட்னா என்னது? யார சொல்லுவாங்க? உங்க தாத்தா பாட்டியா சொல்லுவாங்க பேரண்ட்டு? அம்மா அப்பாவை தானே சொல்லுவாங்க. ஏன் அம்மா அப்பாவை சொல்லுவாங்க? அம்மா அப்பான்றா இம்மிடியட் இருக்கிறவங்க தான் சைல்டு. சரி, உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க சைல்டு, தாத்தா பாட்டிக்கு Granddaughter. கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சைல்டு, ரைட்டா? இப்போ எப்போ வந்து இம்மிடியட் ஒன் லெவல்ல இருக்கோ அது வந்து தான் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல போயிட்டா அது வந்து கிராண்ட் பேரண்ட், கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி வந்துடும், ரைட்டுங்களா? இதையே இன்னும் காமனா தாத்தா பாட்டின்னு சொல்றீங்கல்ல, ஒருவேளை வந்து அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க தமிழ்ல? கரெக்டா ஒரு தமிழ்ல சொல்லும் போதும் தமிழ்ல சொல்லு தாத்தா சொல்லு பாட்டின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கு மேல தெரியாது சார். தெரியாது. ஆனா காமன் வேர்டு என்னது? எல்லாரையும், இவங்க எல்லாரையுமே மீன் பண்றது. அது யாரா வேணா இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், அது தாத்தா, முன்னோர்கள் அப்படின்னுவாங்க, ரைட்டா? எஸ் சார். இதுதான் வந்து ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னுவாங்க. ஆன்செஸ்டர், ஓகே. இதே வேர்டை நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா ஆன்செஸ்டர். அதே மாதிரி நமக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ், அதுக்கு என்ன வேர்டுன்னு எனக்கும் தெரியல தமிழ்ல, ஓகேவா? அதே வந்து இதுல இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிசெண்டன்ட்ஸ்னுவாங்க, ரைட்டுங்களா? ஓகே சார். அதாவது அது எது வேணா இருக்கலாம். டிசெண்டன்ட்ஸ்னா என்னோட சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், அதுக்கு அடுத்த தலைமுறை எல்லாரையும் சேர்த்து தான் வரும் கணக்குல டிசெண்டன்ட்ஸ், காமன் வேர்ட்ஸ், ஓகேங்களா? அதுல வந்து அப்போ என்னோட சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் இன்க்ளூட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே டிசெண்டன்ட்ஸ், நான் இங்கே இதுக்கு மீனிங் என்னது? இது டிசெண்டன்ட் செலக்டர்னு சொன்னேன் ஸ்பேஸ் போட்டா. அப்போ என்ன மீனிங்? டிவ் வந்து டிவோட descendants who are having a red class, right? Like which is having red class, right? Descendant na அப்ப ரெட் என்னவா இருக்கலாம்? சைல்டா இருக்கலாமா, கிராண்ட் சைல்டா இருக்கலாமா, என்னவா இருக்கலாம்? சொல்லுப்பா. சரி, இந்த ஸ்பேனுக்கும் இந்த டிவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க இப்போ? சரி, இந்த ஸ்பேனுக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் அட்லீஸ்ட் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. ஸ்பேன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட் சார், டிவ்னா இன்லைன் எலிமெண்ட். நான் ரிலேஷன்ஷிப் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. டிஸ்ப்ளே கேக்கல. எஸ் சார். பேரண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்பா, அதை பத்தி வெயிட் இருக்கும்பா. ஓகே ஓகே. இது பேரண்ட், இதுக்கு எதுக்கு? ஸ்பேனுக்கு. ஸ்பேனுக்கு. சரி, பேராகிராஃப்க்கு பேரண்ட் யாரு? பாடியா சார்? பாடியா? இதுக்கு மேல டிவ் ஒன்னு இருக்கேப்பா. டிவ் டிவ். ஓகே ஓகே சார். டிவ் டிவ். டிவ்வுக்கு பேரண்ட் தான் பாடி. ஓகே சார். ஓகேங்களா? சரி, ஸ்பேனுக்கு அப்போ இதுக்கு பேரண்ட்னா, ஐ மீன் பேராகிராஃப் வந்து ஸ்பேனுக்கு பேரண்ட்னா, இந்த ஸ்பேனுக்கு கிராண்ட் பேரண்ட் யாரு? டிவ் சார். அப்போ டிவ்வுக்கு ஸ்பேனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன? டிசெண்டன்ட், ரைட்டா? இது வந்து கிராண்ட் சில்ட்ரன் மாதிரி கணக்கு வரும், ரைட்டா? ஸ்பேனு. அப்போ இது டிசெண்டன்ட் தானே ஸ்பேனு?
சரி, நான் ஸ்பேனை வந்து டிசெண்டன்ட் ஆஃப் டிவ்னு சொல்ல முடியுமா முடியாதா? இங்க சொல்ல முடியும், ரைட்டு தானே? எஸ் கரெக்ட். சார். சரி, அதே மாதிரி டிசெண்டன்ட் ஆஃப் இது ஸ்பேன் வந்து டிசெண்டன்ட் ஆஃப் பேராகிராஃப்னு சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லலாம் சார். சொல்லலாம். ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். அப்போ நீ டிவ் வெளியில போட்டாலும் சரி, உள்ள எங்கேயாவது போட்டாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு டிவ் எங்கேயாவது இருந்து அதுக்குள்ள எந்த லெவல்ல ஸ்பேன் இருந்தாலுமே இந்த செலக்டர் வந்து அப்ளை ஆயிடும், ரைட்டா? ஏன்னா இதுக்கு மீனிங் அதுதான், டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட்னா இட் கேன் பி சில்ட்ரன் ஆர் கிராண்ட் சில்ட்ரன் ஆர் இன்னும் அடுத்த லெவல்ல கூட இருக்கலாம். ஆனா அது உள்ள நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் இருக்கிற லெவல்ஸ். ஓகேவா? இப்போ இது தூக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இது அப்ளை ஆகாது. அப்ளை ஆகிறதுக்கு வழியே இல்லை. ஏன் சொல்லுங்க? டிவுக்குள்ள இது இல்லவே இல்லை. எப்படி பார்த்தாலும் டிவுக்குள்ள வராது இது, ரைட்டா? ரெட்ன்ற கிளாஸ் டிவுக்குள்ள இல்லவே இல்லை. ஆனா இது இருக்கு, அதனால இதுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுதான் டிசனன்ட். ஓகே, சரி, நான் இப்போ இந்த ரெட்ன்ற கிளாஸை சில்ட்ரன் ஆஃப் டிவ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? ஏன்னா இட் இஸ் அ கிராண்ட் சைல்ட், ரைட்டா? ஆமா தானே? எஸ் சார். எப்பயாவது நீங்க இமீடியட்டா சில்ட்ரனை மட்டும் சில்ட்ரன்னா இது இமீடியட் லெவல்ல இருக்கிறது, ரைட்டா? அதாவது இதுக்கு அடுத்து இமீடியட்டா இருக்கிறது உள்ள, இதுதான் சில்ட்ரன். சரி, இந்த டிவோட சில்ட்ரன் யார் யார் சொல்லுங்க? இந்த டிவ் தெரியுதுங்களா? அதோட சில்ட்ரன் மட்டும் டக்குன்னு சொல்லுப்பா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பா, சொல்லுங்க. ஸ்பேன். ஓகே, இது ரெண்டும் சில்ட்ரன், ரைட்டுங்களா? இப்போ சில்ட்ரனை செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு டேக் வச்சு, ஓன்லி சில்ட்ரன், டிசெண்டன்ட்ஸ் எல்லாம் இல்லை, அந்த மாதிரினா அதுக்கு தான் இது இருக்கு, ஓகேங்களா? இது இப்படி போட்டிங்கன்னா மீனிங் வந்து சில்ட்ரன் செலக்டர்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டும் சில்ட்ரன் இல்லை, ஆனால் இது ரெண்டுத்துல எதுக்கு ரெட்டுன்னு கிளாஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த இது அப்ளை ஆகும். இது ரெண்டுத்துல எதுக்கு ரெட்டு கிளாஸ் இருக்கு சில்ட்ரன்ல? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எங்க இருக்கு? அதுக்கு இன்ட்ரோ தான் இருக்கு. ஓ சாரி, கிளாஸ். ஓகேவா? கிளாஸே இல்ல, ரெட்னு இல்லவே இல்லாததால எதுக்குமே அப்ளை ஆகாது. இப்போ இந்த ஸ்டைல் வந்து, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை ஆகும். ஏன்னா இதுக்கு இங்க பாருங்க, இன்ட்ரோ இது இந்த டிவோட சில்ட்ரன் தானே இது. நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும் சார். டிவுக்குள்ள ரெட்ன்ற சில்ட்ரன் இருந்தால் அதுக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகணும்னு நான் எழுதியிருக்கேன். இந்த இதுல வந்து 2 சில்ட்ரன் இருக்கு, ஆனா 2 சில்ட்ரனுக்குமே இது அப்ளை ஆகாது. ரீசன் வந்து ரெட்ன்ற கிளாஸ் எதுக்குமே இல்லை, இதுக்கும் இல்லை, இந்த ஸ்பேனுக்கும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இது க்ளோஸ்ட், இந்த பார்ட் க்ளோஸ்ட். ஆனா இதுக்கு வந்து வேலிட். இது இந்த டிவுக்குள்ள இருக்கிற சில்ட்ரன்ல ரெட்னு கிளாஸ் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இது சில்ட்ரன் செலக்டர், சில்ட்ரனுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது புரியலையா? இல்ல சார், சரியா புரியல. ஓகே, எந்த பார்ட் புரியல சொல்லுங்க. இந்த செலக்டர், எந்த செலக்டர் புரியல? இப்போ 2 செலக்டர் பார்த்துருக்கோம். கீழே லாஸ்டா சொன்னீங்களே சார். ஓகே, இதோட சில்ட்ரன் 2 பேருன்னு சொன்னோம்ல. சரி, இந்த சி மீனிங் என்ன சொல்லுங்க? இது சில்ட்ரன் செலக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சிஎஸ்எஸ் படிங்க அப்படியே, என்னன்னு மீனிங் அதுக்கு சொல்லுங்க. ஜஸ்ட் சொல்லுங்க, தப்பான பரவாயில்ல. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லுங்க. என்ன தோணுதோ சொல்லுங்க. இது அந்த டிவோட சில்ட்ரன் எந்த சில்ட்ரன்னா அந்த சில்ட்ரன்ல, அதாவது ரெட் அப்படின்ற சில்ட்ரன் இருந்தால், ஓகேவா? எஸ் சார். டிவுக்குள்ள ரெட்ன்ற சில்ட்ரன், நாட் டிசெண்டன்ட், ஓகே? ஜஸ்ட் சில்ட்ரனா இருக்கும். அது சில்ட்ரன்னா டைரக்டா இருக்கிறது, பேரண்ட் சில்ட்ரன், சைல்டு, அந்த மாதிரி.
புரியலப்பா. டிவ்வுக்கு நெக்ஸ்ட் எந்த பி டேக்ல அதுதானே சார்? பி டேக்லாம் இல்ல. டிவ்வுக்குள்ள ரெட் கிளாஸ்ல எந்த டேக் இருந்தாலும் அதுக்கு டேக்கே நான் சொல்லலை இங்க, ரைட்டா? ரெட்ன்ற கிளாஸ் இருக்கு தான் சொல்லியிருக்கேன். நீ பின்னா இப்படி பியும் போடணும். பி டேக்னு போட்டோன்னா இப்போ டிவ்ல சைல்டா இருக்கிற பி, அப்போ எது வரும்? இது ஒன்று மட்டும் தான் வரும். ஓகேங்களா? நீ சொல்றது இது இந்த மாதிரி போடணும். டிவ்வுக்குள்ள எதெல்லாம் எந்த டிவ்லாம் பீன்ற சைல்டு வச்சிருக்கோ அந்த பேராகிராஃபுக்கெல்லாம் வந்து இந்த கலர். ஆறு இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, எந்த பேராகிராஃபுக்கெல்லாம் பேரண்டா டிவ் இருக்கோ அதுக்கெல்லாம் ரெட் கலர். இங்க எந்த பேராகிராஃபுக்கெல்லாம் வந்து டிவ் வந்து பேரண்டா இருக்கு? இங்க இருக்கிறது ஒரே பேராகிராஃப், அதனால இங்க அப்ளை ஆயிரும். சரி, எந்த ரெட் அப்படின்ற கிளாஸ் இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் டிவ்ன்ற பேரண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் கலர் ரெட் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? இங்க வந்து ரெட்னு கிளாஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல எதுக்கு டிவ் பேரண்டா இருக்கு? எந்த லைன்ல இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு இருக்கு சார். இருக்கிறதே ரெண்டு டிவ் தான். சரி, ரெண்டு ரெட் தான். ஒன்னு இங்க ஒன்னு, ரைட்டா? சரி, இதுல எதுக்கு பேரண்ட் வந்து டிவ்வா இருக்கு? இந்த ரெட்டுக்கா இந்த ரெட்டுக்கா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சார். இதுக்கு மட்டும் தான் பேரண்ட் வந்து டிவ். இதுக்கு பேரண்ட் பேராகிராஃப். அப்போ நம்மளோட ரூல் செட் எதுக்கு அப்ளை ஆகும்? செலக்டர் எதை செலக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒன் இதை, ரைட்டா? அப்போ அந்த சிஎஸ்எஸ் ரூல் செட் ஃபுல்லா இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, பார்க்கலாமா? ஓகேங்களா? ஓகே, டாப்புக்கு மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு, ரைட்டா? நம்ம நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. ஸோ இது புரிஞ்சது இல்லையா? ரிலேஷன்ஷிப் தான், வேற ஒன்றும் இல்லை. நார்மல் பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஓகேங்களா? நத்திங் டு கன்ஃபியூஸ். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு இருக்கு, அவ்வளவுதான். இது டிசெண்டன்ட் செலக்டர். கமா போட்டா மல்டிபிள் செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கு ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கமான்னு போடலாம். டிவ்வுக்குள்ள ரெட் இருந்தாலும் சரி, டிவ்வுக்குள்ள பி டேக் இருந்தாலும் அப்ளை ஆகணும்னு சொல்லி போடணும்னா ரெண்டுத்துக்கும் இதே ஸ்டைல் தான் அப்படின்னா இப்படி போடலாம். கமா போட்டு போடலாம். இந்த செலக்டரும் சரி, இதுவும் செலக்டருக்கும் சரி இதே ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? ரெண்டு செலக்டரை கம்பைன் பண்ணோம்னா இது கமா. ஓகே சார். கமா ஆபரேட்டர். இது ஆர் இது எது இருந்தாலும், இதுவா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் இந்த சிஎஸ்எஸ் தான் ரெண்டுத்துக்குமே அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி, இங்க பிளஸ் செலக்ட்ஸ் the first p element that is placed immediately after div. sibling selector. sibling-னா யாருப்பா? இந்த மேல கீழே வர்றதெல்லாம் பேரண்ட், சைல்டு, கிராண்ட் பேரண்ட், ஆன்செஸ்டர் அதெல்லாம் வரும். சிப்லிங்னா யாரு? நம்மளுக்கு முன்னாடி இல்லனா பின்னாடி கூட பிறந்த. ஓகே சார். ஈக்குவல் ரிலேஷன்ஷிப். முன்னாடி இல்லனா பின்னாடி. முன்னாடி பின்னாடி வராதுப்பா. ஈக்குவல் ரிலேஷன்ஷிப், ரைட்டுங்களா? அதாவது ஒரே லெவல்ல இருக்கிறவங்க, அம்மா அப்பான்றவங்க முன்னாடி இருக்கிறவங்க, பசங்கன்றவங்க நமக்கு அப்புறம் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்கன்றது நம்மளோட சேம் லெவல்ல இருக்கிறவங்க, ரைட்டுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு இந்த பிளஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி, பேராகிராஃப் போடலாம். சரி, இது 4 எலிமெண்ட்டுக்குமே பேரண்ட் யாரு?
சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகல சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஆமா சார். சாரி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? இப்பதான் இப்பதான் சார். போச்சா? ஆமா சார். இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த 4 சாரி இந்த 5 எலிமெண்ட்டுக்கும் இது பேரண்ட் யாரு? பாடி டேக் சார். சரி. ரைட். சரி. இப்போ இந்த divக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சிப்ளிங் கூட இருக்குல்ல, இதுக்கு பேரண்ட் சைல்டு எல்லாம் வராது, இது ரெண்டும். இது ரெண்டும் சிப்ளிங். எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கு, ரைட்டுங்களா? இது எல்லாமே சிப்ளிங். இதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதாவது இம்மீடியட்டா ஆஃப்டர் இந்த டிவ்வுக்கு இம்மீடியட்டா ஆஃப்டர் நெக்ஸ்ட் சிப்ளிங் இருக்கிறது செலக்ட் பண்ணோம்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கலர் ரெட். இப்போ எதுக்கு மட்டும் அப்ளை ஆகும் சொல்லுங்க? ரெட் ஹலோ 1க்கா 2க்கா 3க்கா 4க்கா 5க்கா? ஹலோ 2க்கு சார். இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சிப்ளிங். ஓகேங்களா? ஹலோ 2க்கு மட்டும், ரைட்டுங்களா? அதுதான் பிளஸ். இது ஓகே. இல்ல என்னோட கூட பிறந்தவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணோம், அந்த மாதிரி, அதாவது சிப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அந்த டில்டு சிம்பிள், ஓகேங்களா, எல்லாரையுமே செலக்ட் பண்ணோம். அவ்வளோதான். எல்லா பேராகிராஃபும் செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க. டிவ்வுக்கு இருக்கிற எல்லா சிப்ளிங்ஸையுமே இது பண்ணிடுச்சு, செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் காம்போ செலக்டர்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் இன்னொன்று, இது முன்னாடி இருந்தால் செலக்ட் பண்ணாதுப்பா, அது ஒன்று இருக்கு. முன்னாடி இருந்தால் செலக்ட் பண்ணாது, அதுக்கப்புறமா இருக்கணும். ஓகேங்களா? பிளேஸ்ட் ஆஃப்டர் தட். ஓகே. டவுட் இருக்கா? Okay, you can proceed, right? சரி, ஓகே. நீங்க அடுத்து வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்ம என்ன பார்க்கலாம்னா அட்ரிபியூட் செலக்டர். இதுலயும் அதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். எல்லாம் அட்ரிபியூட் செலக்டர்னாவே ஸ்கொயர் பிராக்கெட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? எலிமெண்ட்னா பி அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி அட்ரிபியூட்னா ஸ்கொயர் பிராக்கெட். இதுல அந்த வேல்யூ இல்லாம சும்மா அட்ரிபியூட் நேமை மட்டும் வச்சு செலக்ட் பண்றது, வேல்யூ வச்சு செலக்ட் பண்றது, வேல்யூவோட பாதி வேல்யூ வச்சு அதில் உள்ள ஃப்ளவர்ன்ற வேர்டு இருந்தாலே போதும். ஃப்ளவர்ஸ்னு இருந்ததுன்னு வச்சுக்கேன், இந்த சும்மா ஃப்ளவர்னு போட்டால் அது ஃப்ளவரையும் செலக்ட் பண்ணும், ஃப்ளவர்ஸ்ன்ற வேர்டையும் செலக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தோராயமாக செலக்ட் பண்ணுறது, அதுக்கெலாம் இந்த செலக்டர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதில் வேற ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இது வந்து பார்க்கணும். ஒரு செகண்ட் இருங்க.
ஹலோ ஓகே எஸ் சார். இப்போ இந்த சூடோ செலக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மொத்தமா சூடோ செலக்டர்ஸ்னுவாங்க. இதில் 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க சிந்தட்டிக்கலா? சிங்கிள் கோலன் டபுள் கோலன் சார். எதுக்கு சிங்கிள் கோலன், எதுக்கு டபுள் கோலன்? கிளாஸ்க்கு வந்து சிங்கிள் கோலன் சார், எலிமெண்ட்டுக்கு டபுள் கோலன். எலிமெண்ட் சரி. அது ஏன் சூடோலயே மறுபடியும் 2 டைப்பு? அது ஏதாவது டிஃபரன்சியேஷன் தெரியுதா? இப்போ அட்ரிபியூட்னா ஓகே, அது வேற மாதிரி இடத்துல போடுவோம். டேக்னா அது வேற மாதிரி போடுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃபரன்சியேஷன் இருக்கு. இதுல என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு? ஏன் தனித்தனியா இருக்கு? ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அந்த சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸுக்கும்? சின்டாக்ஸ் தவிர, அந்த டபுள் கோலன் சிங்கிள் கோலன் தவிர மீனிங்ஃபுல்லா ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா எல்லா அந்த செலக்டர்ஸ்ல? இருக்கா? ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹோவர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது என்னது? சூடோ கிளாஸ். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ஹோவர் என்னதுன்னு, என்ன பண்ணணும்? அதை கிளிக் பண்ணா வேற கலர் அந்த மாதிரி ஜூமிங் இல்ல அண்டர்லைன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஓவர் பண்ணும் சார். கரெக்டா பாருங்க. கிளிக் பண்ணாலா இல்ல சும்மா அது மேல எடுத்துட்டு போனாலா? அது மேல எடுத்துட்டு போனாவே சார். அது மேல எடுத்துட்டு போனா அதுக்கு ஹோவரிங்னா அதுக்கு மேல போறப்போ பாருங்க, அதுக்கு மேல போறப்போ போனாலே சும்மா அதுக்கு மேல எடுத்துட்டு போனாலே ரெட்ல வருது. ரைட்டுங்களா? ஆமா தானே? சரி. இப்போ இது தனியா வேற எலிமெண்டா, வேற இதுவா என்டிட்டியா, இல்ல அதே எலிமெண்டோட இன்னொரு ஸ்டேட்னு சொல்லலாமா? புரியல சார். இப்போ இந்த ஹோவர்ன்றத தனியா ஒரு புது எலிமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்டோட ஒரு டிஃபரண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாமா? ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் தானே சார் பண்றோம். ஆமா, ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ல ஜஸ்ட் அது இன்னொரு மாதிரி, அதுக்கு மேல ஏதோ அது இன்னொரு ஸ்டேட், அதுக்கு மேல ஏதோ ஒரு இருக்கு அப்படின்றது இன்னொரு ஸ்டேட். ரைட்டுங்களா? நீங்க வெட்ட வெளியில இருக்கீங்கன்றது ஒரு ஸ்டேட்டு, வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். உங்க மேல வந்து ஒரு கோடை இருக்கு, நீட்டா இருக்கு அப்படின்றது ஒரு ஸ்டேட். அந்த மாதிரி, அதாவது ரெண்டுத்துலயும் யாரை மீன் வந்து உங்களை தான் மீன் பண்றோம். ரைட்டுங்களா? அந்த ஹோவர்ன்றத போடுறதால வேற வரல. ஆறு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுதே தவிர ஆனா உங்களை மாத்தல. நீங்க கான்ஸ்டன்ட் தான், உங்களை தான் சொல்றோம். ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றோம். ரைட்டா? அப்போ இது வந்து அந்த டிவ்வோட ஸ்டேட்டை சொல்லுது. டிவ் வந்து நார்மலா இருக்கா இல்ல ஹோவர் ஸ்டேட்ல இருக்கா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுது. ஓகேங்களா? அதனால தான் இதை வந்து சூடோ கிளாஸ் செலக்டர்ன்றோம். ஓகேங்களா? இதுவே எலிமெண்ட் செலக்டர் ஒன்று எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்க. ஆஃப்டர் பிஃபோர் இருக்குல்ல, அதாவது இதுக்குன்னு தனியா வேற எதுவும் இருக்காது, செப்பரேட்டா இருக்காது. இதுக்கு என்ன இருக்குமோ அதுதான் இதுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணாலும் இதுக்கு தான், இதை மாத்துறதுக்காக தான் இதுக்கு அப்ளை பண்ணும். ஓவர் பண்றப்ப இந்த டிவ்வுக்கு கலரை மாத்தோம், ஓவர் பண்றப்ப இந்த டிவ்வுக்கு நம்ம பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே என்ன பண்றது, ஓவர் பண்றப்ப இதுக்கு அப்ளை பண்றோம். அந்த ஸ்டேட்ல இருக்கிறப்ப அந்த டிவ் எப்படி தெரியணும்? வெளியில மொட்டை மாடியில இருக்கிறப்ப என்ன ஆகும்? மழை வந்தா நினைஞ்சிருவோம். வீட்டுல இருந்தா நினைய மாட்டோம். ஆனா இங்க ரெண்டுத்துலயும் நினைறது நினையாதது மாறுது. ஆனா யாருக்கு, யார் நினைவா யார் நினைய மாட்டா? மொட்டை மாடியா நினையும்? அதை பத்தியா பேசிட்டு இருக்கோம்? இல்ல, அங்க நின்று இருக்கிற பர்சனை பத்தி. ரைட்டா? இங்க டிவ்வை பத்தி தான். இங்க இந்த ஹோவர்ன்றது அதுக்குன்னு தனியா எதுவும் இல்லை. அது வந்து எப்பயுமே டிவ்வை மட்டும் தான் மீன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க இங்க என்ன எழுதினாலும் சரி அது இந்த டிவ்வுக்கு தான் அப்ளை ஆக போகுது.
ஆனால் அது ஹோவர் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அவ்வளோதான். அதாவது டிவோட ஒரு ஸ்டேட். இதுவே நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் இருக்குல்ல, ஒரு சூடோ எலிமெண்ட் செலக்டரை போடுறேன் பாருங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆஃப்டர், ஓகே, ஆஃப்டர்னு போட்டால் முதல்ல வந்து இது ஒரு எலிமெண்ட். சரி, இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? இது ஒன்றும் இந்த கலர் ரெட் எல்லாம் வந்து டிவுக்கெல்லாம் அப்ளை ஆகாது பாருங்க, வரல பாருங்க. அது என்ன பண்ணுன்னா ஆஃப்டர் டிவ் கண்டென்ட்லாம் போடலாம். அதாவது அதுக்குன்னே ஒரு தனி ஸ்டேட் இருக்கு, ஐ மீன் தனி இடம் இருக்கு. ஆஃப்டர் அப்படின்றதுக்கு தனி இடம் இருக்கு. அப்படி தனியா ஒரு இடம் இருக்கிற பொருள் என்னது? HTML எலிமெண்ட் தான். எல்லா எலிமெண்ட்டுக்குமே அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், ரைட்டுங்களா? ஆமா தானே? சரி, இந்த ஆஃப்டர் எப்படின்னு நினைக்கலாம்னா, நீ இவ்வளவு நேரம் ஹோவர் வந்து உங்களை பத்தி பேசிட்டு இருந்தது, இது எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த டிவ் தான் நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கலாமா? ஓகே, இந்த ஆஃப்டர் எதை பத்தி பேசுனா, உங்க மேபி ஓகே, நீங்க ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கீங்க, அது எப்பவுமே உங்க கையில இருக்கும், ரைட்டுங்களா? அப்படிதானே? இது எதை பத்தி பேசுதுன்னா, ஆஃப்டர்ன்றது உங்களோட பிரேஸ்லெட் பத்தி பேசுது. ஆர் மேபி ஆஃப்டர்னு வைக்கிறோம்ல, சரி உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை பத்தி பேசுது அப்போ எப்பவுமே. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்போ உங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொருளை பத்தி பேசுது. அதாவது இதுவும் ஒரு எலிமெண்ட். நீங்க ஒரு டேக் எல்லாம் போட மாட்டீங்க இதுக்குன்னு, ஆனா இந்த ஆஃப்டர்னு போட்டீங்கன்னா CSS ஒரு எலிமெண்ட்டை இன்டர்னலா கிரியேட் பண்ணும். அது எங்க கிரியேட் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க. உள்ளேயே கிரியேட் பண்ணும். அதுக்குள்ள வேணா நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஒரு கண்டென்ட்டை போட்டா, கண்டென்ட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு, இதை போட்டா நீங்க பார்க்க முடியும். நீங்க போடலனாலும் அது கிரியேட் ஆகும், பட் போட்டா தான் பார்க்க முடியும். இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். போட்டா விசிபிளா தெரியும். ஓகேங்களா? ஓகே, போட்டு காமிக்கிறேன். ஆஃப்டர்னு போடுறேன். இந்த ஆஃப்டர்ன்றது நான் HTML எங்கேயாவது எழுதியிருக்கேன்? இல்ல இல்ல, ரைட்டா? ஜென்ரலா HTML எழுதுனதானே அதை எலிமெண்ட்னு சொல்லுவோம், அதாவது இடம் இருக்கும் அதுக்கு. ஆனா இப்போ நம்ம HTML எழுதாமலே ஒரு எலிமெண்ட்டை வர வைக்க போறோம் பாருங்க. எப்படி இப்போ கண்டென்ட் ஆஃப்டர்னு கொடுத்துருக்கேன்னா, சரி ஏதோ ஒன்று கொடுங்க, XYZன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன வேணா கொடுத்துக்கலாம், எம்டியா கூட கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். இப்போ HTML எலிமெண்ட்டா வரும் பாருங்க, வந்துச்சு பாருங்க, தெரியுதா? எஸ் சார். அதோட ஸ்டேட் வந்து கிரீன். அப்ப அதை பத்தி பேசுது. அது உண்மையிலேயே ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணு, ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது HTML டாக்குமெண்ட்ல. அதனால தான் அதை வந்து இதை இங்க தெரியுதா? டாக்குமெண்ட்ல கீழே டெவலப்பர் டூல்ஸ்ல கூட பார்க்கலாம் பாருங்க. ஆனா அது எப்படி சொல்லியிருக்கேன்னா, அது டிவ்வுக்கு அடுத்து இருக்கணும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? ஒரு யூஸ் கேஸ் சொல்றேன் பாருங்க. இதனால தான் இதுக்கு முதல்ல வந்து எலிமெண்ட் நேம் வந்து சூடோ எலிமெண்ட் அப்படின்னு பேர் வந்து இதுதான் ரீசன். அதாவது நீங்க எலிமெண்ட்டை போட மாட்டீங்க, ஆனாலும் ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகும். அதனால தான் இதுக்கும் இப்போ இதோட யூஸ் கேஸ் வந்து ஒரு குட் யூஸ் கேஸ் வந்து இந்த லிங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஏ டேக்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த ஏ டேக்லாம் பண்ணும்போது வேற கலர் மாறும். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா பக்கத்துல சில லிங்க்லாம். இந்த சிம்பிள் பாத்துருக்கீங்களா யாராவது? எஸ் சார், அது ஷேர் பண்றது. ஷேர் பண்ணலப்பா, இது எக்ஸ்டர்னல் லிங்க்னு மீனிங். ஓகேங்களா? அதாவது நீங்க கிளிக் பண்ணா பக்கத்துல வேற, அதாவது வேற சைட்டு போவோம் இது அப்படின்னு மீன் பண்றதுக்காக போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆஃப்டர்ன்றது. வேற டேப் ஓப்பன் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி மீன் பண்ணலாம். இந்த ஒரு ஐக்கான் மாதிரி காமிக்கலாம், அப்படி வர வைப்பாங்க ஐக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸுக்காக இது யூஸ் பண்ணலாம். ஆர் பின்னாடி ஏதாவது ஆட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்டா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ண புரியுது இல்லை எதுக்கு அந்த மாதிரி இதை சூடோ எலிமெண்ட் அப்படின்றாங்க ஆஃப்டரை, ஆனால் ஹோவரை வந்து சூடோ கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக் சொல்றேன்னா, இது புரிஞ்சா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான். எல்லா சூடோ கிளாஸ் செலக்டருமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா எலிமெண்ட் செலக்டருமே இந்த மாதிரி தான் மீன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே,
அதோட மீனிங் வந்து அது தனியாக ஒரு எலிமெண்ட் மாதிரி ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். ஆனால் ஹோவர் வந்து அதாவது சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு அது எந்த எலிமெண்ட்டுக்கு எந்த செலக்டருக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை மீன் பண்ணும். அதுக்கு தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஆல்வேஸ் ஏபிசியோட ஒரு ஸ்டேட்டை தான் மீன் பண்ணும். இதுக்குன்னு தனியாக எதுவுமே இருக்காது, மீனிங் இருக்காது. சரி, யாருக்காவது புரியலையா? புரியுது சார். ஓகே ஃபைன். ஸோ செலக்டர்ஸ் வந்து நீங்கள், ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி நான் என்னதான் சொன்னாலுமே நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னு தெரியும். அந்த ஆக்டிவ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஹோவர்னா மேலே போகிறது அந்த மாதிரி சொன்னால அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங். ஃபோக்கஸ், நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அது எப்படி பார்க்குறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்றத இதை மீன் பண்ணும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீன், ஒரு எலிமெண்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறப்போ அது எப்படி ஸ்டைல் ஆகணும், பிளாக்ல இருக்கணுமா ப்ளூவில் இருக்கணுமா அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே சரி, ஓகே செலக்டர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்கணும்னு நினைச்சது எது, எந்த செக்ஷன் சொல்லுங்க? இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்களா, பார்டர். அதுதான் பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ் மாடல்னா என்னன்னா, ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டியை டுகெதர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அவங்க பாக்ஸ் மாடல் ஒன்று வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி, கண்டென்ட் இது தெரியுதுல, இது ஒரு பாக்ஸ் தெரியுதுங்க. இதுதான் பார்டர்னு நினைச்சுங்க. இது இந்த மீனிங் எல்லாம் தெரியுதா என்னன்னு? பேடிங்னா என்னது, பார்டர் தெரியும்ல எல்லாருக்கும். எதை பார்டர்னு சொல்லுவாங்க? சரி, ஒரு இமேஜ் அதுக்கு மேல அந்த அவுட்லைனை சொல்லுவாங்க. அவுட்லைனை தான் பார்டர்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க நோட் எல்லாம் வச்சிருந்தீங்களா சின்ன வயசுல எல்லாம்? நோட்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்களா லெஃப்ட் சைடு? எஸ் சார், லெஃப்ட் சைடு கோடு போட்டிருக்கோம். அதுக்கு அத பார்டர்னுமா? ஆமா சார். அந்த பார்டருக்கு, அந்த பார்டர் ஒட்டியா ஸ்டார்ட் பண்ணுவீங்க எழுதுறதுக்கு கண்டென்ட்ட? கேப் விட்டு தான் சார், கொஞ்சம் கேப் விட்டு, கொஞ்சம் கேப் விடுவோம். அதுக்கு பேர் தான் பேடிங். உள்ள இருக்கிறது, பார்டருக்கு உள்ள இருக்கிறது. அது உள்ள நம்ம எழுதுறது தான் கண்டென்ட். பார்டருக்கு வெளியில இருக்குமே அது மார்ஜின். அதுக்கும் மேல இருக்கிறது அவுட்லைன், பேப்பரோட எட்ஜ். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அது இங்க போடல. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் பாக்ஸ் மாடல் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் சிஎஸ்எஸ்ல எதுவும் டெக்னிக்கலா இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டெக்னிக். என்னன்னா, நீங்க எல்லா எலிமெண்ட்டையுமே ஒரு பெட்டியா ஊகிச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இமேஜின் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு இமேஜினரி மாடல், தியரிட்டிக்கல் மாடல் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு, அவ்வளவுதான். அப்படி பாக்ஸ் மாடல்னு பேர் வச்சிருக்காங்க இந்த 4 ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்டர்லாம் எப்படி அப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மார்ஜின் 10 பிக்சல் அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது படிச்சிங்களா? இந்த பேடிங், மார்ஜின், அவுட்லைன்லாம் படிங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அது படிங்க. தெரியலன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரி, இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஒன்றுன்னா பார்த்துட்டு போனால், அதை நான் சொன்னேன்ல, சிஎஸ்எஸ்லாம் வந்து ஒரு யாராலுமே நீங்கள் லைஃப் லாங் படித்தா கூட முடிக்க முடியாது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் ரொம்ப பேசிக்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. கலர்ஸு, பார்டர்ஸ், பேடிங், மார்ஜின், அவுட்லைன்,
இந்த மாதிரி சில சின்னது சும்மா ஸ்டைலிங் பண்றதெல்லாம் வந்து பாத்துங்க. ஓகே, அடுத்த க்ரூஷியல் திங் நம்ம பார்க்க வேண்டியது, ஐ மீன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் சொன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகே, சரி. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி படிச்சீங்களா? என்னென்ன வேல்யூ இருக்கு சொல்லுங்களேன். இங்கே வருதா? சொல்லுங்க. பிளாக் கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் கிரிட் இன்லைன் பிளாக் அதுக்கப்புறம் நன்னு ஒரு இன்னும் கூட நிறைய இருக்கு. ஆனா இதுல மேஜரான்னு சொன்னா இதெல்லாம் விட்டுறாங்க. 3 வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது நன்னுன்னா உங்களுக்கே தெரியுது, அது இல்லாம போயிடும், டிஸ்பிளேல இந்த இல்லாம போயிடும். இன்லைன் அப்படின்றது ஒரு டைப்பு, ஓகேங்களா. பிளாக் அப்படின்றது ஒரு டைப்பு. டிஸ்பிளே இன்லைன் பிளாக்ன்றது உங்களுக்கே தெரியுது, மிக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ரைட்டுங்களா. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா வர்றது பிளாக், ஆனா இன்லைன்ல இருக்கணும், அதுதான் இன்லைன் பிளாக் பண்ணணும். சரி, HTML இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல 3த்துல ஏதோ ஒன்று செட் ஆயிருக்கும், இன்லைன் பிளாக் ஆர் இன்லைன் பிளாக். நான் சில HTML எலிமெண்ட்ஸ் எழுதுறேன், டக்குன்னு அது என்ன எலிமெண்ட்னு சொல்லுங்க. அது பிளாக் எலிமெண்ட்டா இன்லைன் எலிமெண்ட்டா என்னன்னு சொல்லுங்க. இது என்ன எலிமெண்ட்? பிளாக். பிளாக். இது இன்லைன் பிளாக் சார். இல்ல, இது ரெண்டும் இன்லைன், ஓகேங்களா. மோஸ்ட்லி பிளாக்கும் இன்லைன் தான் இருக்கும், இன்லைன் பிளாக்லாம் ரேரா தான் இருக்கும், ஓகேங்களா. இது பிளாக். பிளாக். சரி, இதை ஏன் பிளாக்னு சொன்னீங்க? ஆனா இதை மட்டும் ஏன் இன்லைன் சொன்னீங்க? ஏன்னா சிங்கிள் லைன்ல இருக்கும், இது பிளாக்கா நம்மளால பண்ண முடியும் சார். எக்ஸாக்ட்லி, இது வந்து ஒரு பிளாக், இது கொஞ்சம் தான் ஸ்பேஸ் தேவை இதுக்கு, ரைட்டா. ஹலோன்னு எழுதுது, ஆனாலும் இது என்டையர் பிளாக்கை எடுத்துக்கும், அதனால தான் இது பிளாக் எலிமெண்ட்ன்றோம். பாருங்க, நான் இதுக்கெல்லாம் பார்டர் கொடுக்குறேன் so that you can see. எல்லா எலிமெண்ட்டுக்குமே பார்டர், டிவுக்கெல்லாம் வந்து டிவுன்ல, சரி, எல்லா எலிமெண்ட்டுக்குமே நான் வந்து பார்டர். நான் எழுதி வைக்கவா டிவுன்னு சொல்லி சேர் இருக்கும். சரி, கொஸ்டின் இருக்கா? ஒரு செகண்ட். தெரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டும் என்ன இருக்கு? ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு, ரைட்டுங்களா. ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்து காமிங்க.